அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு வரப்போகிறது, வந்துகிட்டே இருக்கு, வந்துருச்சு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறவங்களுக்கும் பிறந்துகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் 2025ல இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பொருந்தணும். அதனாலதான் இப்பவே 3 காலத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். அப்ப அந்த 2025ஆம் ஆண்டு என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நம் பெரியோர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஒரு வருஷம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதம் அடங்கியது ஒரு வருஷம். அந்த 12 மாசத்துல ஒருவருடைய வாழ்க்கை மேலே 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 போகலாம், கீழேயும் போகலாம். தலைகீழா மாறக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருஷத்துக்கு வலிமை உண்டு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எதுல சறுக்கல் இருக்கலாம், என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யும் போது இந்த சறுக்கலை நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் முழுசா பாத்துருங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான காலம், உங்களுக்கான போர்க்களம். அவ்வளவுதான். சரி, இதுவரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்கும்? பல பேருடைய வெறுப்புக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாம சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கும் ஆளாகி இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய அவமானம், வேலைக்காரர்களால அவமானம், நண்பர்களால, துரோகிகளால விரக்தி, வலி, பூர்வீக பூமிய விட்டுட்டு வேற ஊருக்கு, வேற நாட்டுக்கு குடிபெயர்ந்து, போதாத காலத்துக்கு குடி, சூது, ஆண் பெண் பழக்க வழக்கங்களால ஊரை விட்டு வெளி உலகத்துல அலையக்கூடிய நிலை, தங்கறதுக்கு இடம் இல்ல, நிம்மதியா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு குடும்பம் இல்ல, குடும்பமே இருந்தாலும் எதிரி மனப்பான்மை, அப்புறம் போதா குறைக்கு விபத்து, நோய், கழுத்தை பிடிக்கிற கடன், துரோகம், அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய சூழ்ச்சி, வலைப்பின்னல், தடை, நிம்மதியா தூக்கம் இல்ல, கௌரவம் காணா போயிடுச்சு, விழுந்து கிடக்கிற, சோர்ந்து கிடக்கிற, துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் துவண்டு கிடக்கிற, வாழ்க்கை முழுவதும் வலியை சுமந்து கிடக்கிற, பிறந்ததிலிருந்து சந்தோஷத்தை, கௌரவத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கைங்கிற போராட்ட களத்துல ஓய்வே இல்லாம வாழ்வா சாவாங்கிற கடைசி கட்டத்தை கடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே நீங்கள் விடப்போகும் அரைக்கூவல். என்ன தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மறுபிறவி எடுத்து மாவீரனாக, மாவீர மங்கையாக மாறும் வருடம் இது. எப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுதாங்க இந்த 2025ஆம் ஆண்டு 50-60 வருடங்களுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. இந்த ஆண்டு கிரக பரிசையை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கிரகங்கள், அதாவது ராகு, சனி, குரு, கேது, இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகுது. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரே ஆண்டுல 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதா சிறப்பு. அதுல மிகச்சிறப்பு எது? துலாம் ராசிக்கு இது எல்லாமே நல்ல பலனை, யோகத்தை, அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறதா அதை விட மிக மிக சிறப்பு. எப்படின்னா, சனி பயிற்சி வந்து மார்ச் மாசத்துலயும், மே மாசம் குரு பயிற்சி, அதே மாசத்துல ராகு கேது பயிற்சி நடக்குது. மத்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், இந்த கிரகங்கள்லாம் ஒவ்வொரு மாசத்திலையும் பயிற்சியாகி அதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறத என் அன்பு துலாம் ராசி நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது நீங்க நினைச்சு சிரிக்கிறது எனக்கு புரியுது. மாயி அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, வாமா மின்னலு அப்படிங்கறது மாதிரி எந்த பயிற்சினாலையும் எங்க வாழ்க்கை மாற மாட்டாங்குது. மின்னல் மாதிரி சறுக்கு சறுக்குன்னு வந்துட்டு போவதை தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது முதல்ல நம்ம ஜாதகத்தை ஒதுக்கி வைப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கையில. அப்பதான் நீங்க ஏன் இந்த பூமியில பிறப்பு எடுத்தீர்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பெரிய வழியா இருக்காது. இந்த பூமியில வாழறது, ஜெயிக்கிறது, புகழ் அடையிறது பெரிய விஷயமா இருக்காது. அதாவது நாம எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இதுதான் உண்மை. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயல் வினைக்கும் அதற்கேற்றது மாதிரி பலன் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம்னா கர்மா, உங்களுக்கே தெரியும். இதுல இன்னொரு மொழியிலையும் சொல்லலாம், வினை பயன், செய்யற செயலுக்கு ஏற்ற பலன். அப்ப கர்மா அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட தலை விதி இல்ல, நாமளே உருவாக்கின வினை பயன் கர்மாங்கிறது. அதாவது இப்ப கடக்க போகிற ஒவ்வொரு பாதையும் நாம் இதற்கு முன்பு உருவாக்கிய பாதைகள். நாம என்ன மாதிரியான பாதையை உருவாக்கினமோ அந்த பாதையில இப்ப நடக்க போகிறோம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒரு வட்டம். எவ்வளவு ஈஸியா சிம்பிளா சொல்லிட்டாங்க பாத்தியா? அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் தான் இப்ப நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம், அனுபவிக்க போறோம். இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அப்ப இப்பதான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போனதை விட்டுருங்க. இதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யலாம், இந்த நிமிஷத்திலிருந்து நாம என்ன செய்யலாம், இதை மட்டும் நீங்க முடிவெடுத்துங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டு. வெற்றியை ருசிக்க போறீங்க. அந்த வெற்றி உங்களை நேசிக்கணும் அப்படின்னா நிச்சயமா முதல்ல நம்பிக்கை, தைரியம் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கிற தொழிலோ சோதனையோ எதிர்பார்க்கும் வெற்றியை தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு அழிவை நம்ம சந்திச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த வரலாறு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிம்பிளான விஷயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் எவ்வளவு சிம்பிள் அப்படின்னு நினச்சிப்பீங்க. உதாரணமாக ஒரு தீ விபத்தோ வெள்ள அழிவோ திருடர்களால் நஷ்டமோ ஏற்பட்டது அப்படின்னா நாம் இடிஞ்சு உட்காந்துருவோம். நாம் செய்கிற வேலையில் உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நேரம் அப்படின்னு உலகம் பூரா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் எதுவும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு உத்வேகம் கண்டிப்பா பிறக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வரலாறு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் ராத்திரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவருடைய விஞ்ஞான கூடம் தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்சு எல்லாமே சாம்பலாயிடுது. கருவிகள், டாக்குமெண்ட், அவருடைய கனவுகளும் சேர்ந்து அதுல எரிஞ்சு போயிடுது. இதை பார்த்த எடிசன் மகன் இந்த காட்சியை அப்பா பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாரு, உடல்நலம் பாதிக்கப்படுவாரு, அதுக்கப்புறம் அவர் முயற்சியை பண்ணாம விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு எடிசனுடைய மகன். பல ஆண்டுகளுடைய கனவும் உழைப்பும் ஒரே இரவுல நாசமாகி போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டார் அந்த பையன். உடனே அங்க வந்த எடிசன் பார்த்துட்டு அவசர அவசரமா, தம்பி ஓடு, உன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வா, தீயினால எரிஞ்ச இவ்வளவு பெரிய பொருட்களை இதுக்கு முன்னாடி உங்க அம்மா பார்த்ததில்ல, இந்த தீயை பார்த்ததில்ல, போய் கூப்பிட்டு வா, பெரிய தீயா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. தீ எரிஞ்சு நாசமாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அந்த நாசமான ஆய்வு கூடத்தில் நடந்து போறாரு. அப்ப பின்னாடியே தொடர்ந்து வர உதவியாளர் அவர்கிட்ட எடிசன் சொல்றாரு. அதை கேட்ட உதவியாளர் உண்மையா அதிர்ந்து போனார். அப்படி உதவியாளர்கிட்ட எடிசன் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை இந்த வீடியோட கடைசியா பார்க்கலாம். இப்ப துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து வர அனைத்து பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமா, யோகமா, அமோகமா அமையுது. பாகிஸ்தானத்துல குரு அமர்கிறார். அப்ப பாகிஸ்தானமுடைய பார்வை லக்னத்து மேல விழுது. இது அதை விட ஒரு அற்புதமான யோகம். லக்னத்து மேல விழுந்தாலே உங்களுடைய எண்ணம், செயல், உருவம் இது எல்லாமே அப்படியே டோட்டலா மாறி போயிடும். பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்களுடைய நடவடிக்கை மிக சுறுசுறுப்பா இருக்கும். தவறான வழியில போக மாட்டீங்க. எதையும் தப்பு தப்பா செய்ய மாட்டீங்க. இதுவரைக்கும் கத்துக்கிட்ட பாடம் எல்லாம், கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமா இறக்கக்கூடிய ஆண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு. ஏன்னா அனைத்து சுபகாரியங்களும் இந்த லக்னத்தின் பார்வையினால, குருவினுடைய பார்வையினால இந்த ஆண்டு உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் உங்க குடும்பத்துல நடக்கலையோ, சுப நிகழ்ச்சிகள் அத்தனையும் நடக்க போகுது. அதுபோல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் முக்கியமா அது தேரும். இதுக்குத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுக்காகத்தானே இப்படி போராடிட்டு இருக்கோம் குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்கு. அந்த போராட்டத்துக்கான வெற்றி இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துக்குள்ளார அன்பு, அந்யோன்யம் இதெல்லாமே கரை புரண்டோடும். அதாவது அவர்களுடைய தேவைகளை, அவர்களுடைய கனவுகளை நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க இந்த ஆண்டு. இன்னும் சொல்ல போனா ஆனந்த கண்ணீர் கூட வரும் அளவுக்கு அனைத்துமே நல்ல விஷயங்களா நடக்கும். அதாவது நான் நினைச்சே பார்க்கல, உண்மையா எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப ஆனந்த கண்ணீரே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவங்களும் நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கும், மரியாதை இல்லாம போயிருக்கும், அடுத்தவர்கள் அவமானப்படுத்தி இருப்பார்கள், குடும்ப கௌரவம் போயிருக்கும். இன்னைக்கு எல்லாருமே ஒன்னு சேர்ந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க போறாங்க. உங்களது முன்னேற்றத்தை பார்த்து பெருமைப்பட போறாங்க. உங்களை முன்னேற்றி விட்டு அழகு பார்க்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த இந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முடியும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்காக வாங்கின கடன் எப்படின்னா, குடும்ப சந்தோஷத்துக்காக நிறைய கடன் வாங்கி அவங்கள சந்தோஷப்படுத்திருப்பீங்க. ஒரு வீடு கட்டுறது, ஒரு வாகனம் வாங்குறது, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அதாவது உல்லாச வாழ்க்கைக்கான செலவுகளை கடன் வாங்கி நீங்க செஞ்சிருப்பீங்க. அந்த கடனை எல்லாம் இதுவரைக்கும் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களால அடைக்க முடியும். இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேற்றுமை இருக்குல்ல, அதெல்லாம் ஒற்றுமையாக மாறப்போகுது. அந்த ஒரு புரிதல் வந்துடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கணவன், இப்படிதான் மனைவி, இதுதான் குடும்பம், இப்படிதான் நடந்துக்கணும், உண்மையா அன்போட நடந்துக்கணும், மதிக்கணும், ஈகோ விளக்கணும். இப்படியான பல பரிமாற்ற வளர்ச்சி உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. முக்கியமா ஆன்மீக பணியில நாட்டம் அதிகரிக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையில ஒளியை ஏற்றி வைக்கும். யார் ஒருவர் ஆன்மீகத்து பக்கம் போய் தீவிரமா இறங்கி ஆன்மீகத்தோட தொழிலையும் வேலையையும் முயற்சியையும் செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அப்படிதான் முன்னேறிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்மீக நாட்டத்தினால அமைதி கிடைக்கும், சிந்தனை தெளிவாகும்,
நீங்க செயல்படுற அந்த செயல் தெளிவா இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்கும். ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இந்த காலகட்டத்துல மிக சிறப்பாக நீங்க செயல்பட போறீங்க. அதுபோல பண வரவு இருக்குல்ல, அதெல்லாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு இந்த பணம் வரப்போகுது. இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர். அதாவது உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது உங்களுக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கும். இதுக்கு மேலாம் அதான் சொன்னேன், லக்கணத்தை குரு பார்க்கிறார். ஒரு உற்சாகம், ஒரு தெய்வீக தன்மை, உங்களுடைய நல்ல எண்ணங்களே உங்க மனசுல இருக்கிற பிரச்சனையையும் உடல்ல இருக்கிற பிரச்சனையும் சரியாக்கும். அடுத்து யோகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வாகனம், மனை இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பலன் பார்க்கலாம். நீங்க இன்னும் சொல்ல போனா உங்களுக்காகவே வந்த ஆண்டு மாதிரியே உங்களுக்கு தோணும். இந்த வருஷத்தை நீங்க எப்பொழுதுமே மறக்க மாட்டீங்க. அப்படி ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது. நீங்க எவ்வளவோ கேட்டு கொஞ்சம் அழுத்து போயிருப்பீங்க, கொஞ்சம் அலட்சியப்படுத்தி இருக்கலாம் பல பயிற்சிகளை அல்லது பல வருஷங்களை. புத்தாண்டு பலன் வருஷம் தான் வருது, எது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விரக்தி உங்களுக்கு இருக்கலாம். அந்த விரக்தியாலேயே பல வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணி இருக்கீங்க. இந்த வருஷமும் அது மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. மீடியா துறையில இருக்கிறவங்களாம் உண்மையா சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா துலாம் அப்படின்னாலே சுக்கிரன் அதிபதி. அப்ப மீடியாவுக்கு ரொம்ப கனெக்ட் உண்டு. ஏன்னா மீடியாவில் தான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும், நினைச்சதை சாதிக்க முடியும், நினைச்ச வாழ்க்கையை அடைய முடியும். அது சுக்கிரனுக்கு உரிய காரகங்கள் அதெல்லாமே. அதனாலதான் ஒரு நல்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை மீடியாவில் இருக்கிறவங்களும் அல்லது மீடியாவுக்காக முயற்சி பண்றவங்களும் இந்த காலகட்டத்தில் அடையலாம். அதுபோல ரொம்ப நாளா உங்களது திறமை முடங்கியே இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த வருஷத்துல வெளிப்பட போகுது. மொத்தமா மாறி ஒரு பெரிய வலிமை உள்ள நபரா, ஒரு பெண்ணா, ஒரு ஆணா இந்த காலத்துல நீங்க இந்த வருஷத்துல நீங்க இருக்க போறீங்க. புதனுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். அதனால வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலமா அபரிதமான வருமானம் அல்லது உத்தியோகம், வேலை வாய்ப்பு, அங்க போய் வேலை செய்யறது, தொழில் செய்யறது, வியாபாரம் செய்யறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு, கிரக அமைப்பு உண்டு. உங்களுக்கு வெளிநாட்டு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது இந்த வருஷத்துல, இந்த 2025ஆம் ஆண்டு. ஆனா இங்க பேச்சை நீங்க சாதுரியமா பயன்படுத்தணும். தேவையில்லாத பேச்சை இங்க பயன்படுத்தக்கூடாது. எது தேவை, எது முக்கியம், அதை பொறுத்து பேசுவது மிக மிக அவசியம். வாடிக்கையாளர்கள் உங்களால திருப்தி அடைவாங்க ஒரு தொழில, ஒரு வியாபாரத்துல. அதுபோல பேச்சால சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சக்சஸ் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்கள், ஆயக்கலை 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். அது சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யலாம். முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குருவினுடைய பார்வை உங்களது புதிய நடவடிக்கைகள் அத்தனைக்கும் ஒரு தெம்பு கொடுக்கும், அத்தனையும் ஒரு பலனா உங்களுக்கு கொடுக்க வைக்கும். அதுபோல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா உங்களை நம்பி நிறைய வேலையை ஒப்படைப்பார்கள். கூடுதலாக வேலையை கவனிக்க வேண்டி வரும். அது ஒரு விதத்துல உங்களுக்கு மன கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் உடல் அயற்சியையும் உருவாக்கினாலும் ஆனா அது மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு சமம். உங்க வாழ்க்கையில அந்த வேலையிலேயோ அந்த பணியிலேயோ ஒரு நல்ல முன்னேற்றத்தை, அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வை கொடுப்பதற்கு காரணமாக அது இருக்கும். ஏன்னா கஷ்டப்படுற இடத்துல தான், கஷ்டப்படுற வேலையில தான் நம்ம திறமை வெளிப்படும். அந்த திறமையை பார்க்கும்போது தான் நம்முடைய உயர் அதிகாரிகள் நமக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். அதுபோல வெளியூர் பயணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். வீணா எங்கேயும் போக வேண்டாம், அதுபோல வீணாக யாருகிட்டையும் பேச வேண்டாம், வீணாக எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம். இந்த விஷயத்தை கொஞ்சம் கடைபிடிக்கிறது அவசியம். முக்கியமா கடன் தொல்லைகள் நீங்கும். ஏன்னா வேலை இல்லாம இருந்து கடன் வாங்கி வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். இல்லைன்னா சுப நிகழ்ச்சிக்காக வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக நம்பிக்கையின் பேரில் வாங்கி கொடுத்து நீங்க கடன் அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க. இது கண்டிப்பா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் உண்டு ஏதாவது ஒரு வகையில. எப்படி உண்டு அப்படின்னா அந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். அப்ப அதுக்காகவே கடனை வாங்கறதுக்கு தைரியம் வந்துடும். அதே நேரத்துல வேலை இருந்தா ஓரளவுக்கு சமாளிச்சிருங்க, வேலை இல்லைன்னா அந்த கடன் அதிகமாயிட்டே இருக்கும். இது வரைக்கும் இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா உங்களுக்கு இருந்திருக்கும், அது இந்த காலகட்டத்துல தீரப்போகுது. ஏன்னா நல்ல ஒரு வேலை அமைஞ்சு கடனை தீர்ப்பீங்க. அடுத்த 3, 6, 10க்குரிய இடங்கள்ல சனி இருக்கும்போது, வரும்போது, பார்க்கும்போது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த உலகத்துல. ஏன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி தொடர்பு வர்றதுனால எதையுமே கெத்தா தில்லா சந்திப்பீங்க. அதே விஷயத்த தொழிலையும் வேலையிலையும் காட்டும் போது
பொருளாதார பிரச்சனைகள் வராது, பணத்திற்கு பஞ்சம் இருக்காது, பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இங்கதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். எப்பொழுதுமே இந்த வருஷத்துல மட்டும் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க உறுதி எடுத்துக்கிறது நல்லது. கடன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த கடன் தொடர்ந்துகிட்டே இருக்கும். கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னா ஒரு முறைக்கு 100 முறை சிந்தித்து செயல்படுவது அல்லது அந்த கடன் வாங்குவது நல்லது. கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதை அடைக்க முடியாது. 5ஆம் இடத்துல ராகு அமருகிறார். ராகு அப்படின்னாலே நம்மளுடைய எண்ணங்களை பெருசாக்கும், கனவுகளை பெருசாக்கும், ஆசையை பெருசாக்கும். உடல் கொஞ்சம் உற்சாகத்துல எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைக்கக்கூடிய அமைப்பு ராகு 5ல இருக்கும்போது இதை சென்சிட்டிவா நீங்க பயன்படுத்தணும். இல்லைன்னா ரொம்ப சிக்கலாயிடும். இதை சென்சிட்டிவா பயன்படுத்தினீங்கன்னா உங்களை உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். ராகு அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னா மறைவு வாழ்க்கையை வாழ வச்சிடும். ராகுக்கு 2 குணம் உண்டு. அந்த 2 குணமும் எப்படி செயல்படும் அப்படின்னா நம்முடைய குணத்துக்கு, எண்ணத்துக்கு, செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி அந்த 2 குணமும் செயல்படும். நம்மளை தூக்கி விடுறதும் இறக்கி விடுறதும் ராகு பகவான் நம்மளுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்ய வைப்பார். அதனால சமூகத்துல மிகப்பெரிய உயர்ந்த உறவுகள், உயர்ந்த நட்பு கிடைக்கும். அதன் மூலமா எல்லா விஷயத்தையும் நீங்க சாதிச்சுப்பீங்க. சனி 6ஆம் இடமான குருவின் வீட்டுக்கு போறார். அதனால இந்த காலகட்டத்தில் தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சனி கர்மக்காரகன், தொழில்காரகன். அப்ப குருவோட இணையும் போது குரு செல்வத்துக்கு அதிபதி. இந்த தொழிலும் அந்த செல்வமும் ஒன்னா சேரும் போது ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில நல்ல லாபத்தை அடைவீங்க. வேலை கிடைக்கும், இல்லைன்னா வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். இப்படியான ஒரு அமைப்பை இந்த ராகு உங்களுக்கு கொடுப்பார். முக்கியமா லட்சுமி நரசிம்மரை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வரீங்க அப்படின்னா உங்களது சோர்வை போக்கி நீங்க ஆசைப்பட்டதை உங்களுக்கு கொடுக்கும் அந்த வழிபாடு. அது மட்டும் இல்ல, குரு ராகுவுடைய நட்சத்திரத்தின் மேல உட்கார்றதுனால நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே கைகூடும். அது இறை வழிபாட்டால சாத்தியமாகும். நீங்க எடுக்கிற வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு உச்சத்தை அடைவீர்கள். நீங்க செய்யற வேலைய ஏதோ கடமைக்காகவும் விதியே இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு, நம்ம படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற வெறுப்பு இல்லாம எதை செஞ்சாலும் அதை கடவுளாக. ஏன்னா நம்ம நாட்டுல கடவுளுக்கு பஞ்சம் இல்லை. இதை நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா எல்லாரையும் நாம மதிக்கிறோம், கடவுளுக்கு இணையாக பாக்குறோம், அதுதான் அர்த்தம். அப்ப நாம செய்யற வேலையையும் தொழிலையும் வெறுப்போட செஞ்சீங்க அப்படின்னா ஒரு படி கூட மேல ஏற முடியாது. அதே நேரத்துல கருமமே கண்ணாயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு. உங்கள் கொடி பறக்கும் இந்த ஆண்டுல. அப்ப நம்ம செய்யற வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கணும், எண்ணங்கள் அதிகமா இருக்கணும். உங்களை எந்த ஒரு விஷயம் தூங்க விடலையோ அதுல கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. அதே நேரத்துல பயந்துடக்கூடாது. நிறைய முயற்சி பண்ண போறீங்க இந்த வருஷம், நிறைய உழைக்க போறீங்க, நிறைய மனிதர்களை சந்திக்க போறீங்க, நிறைய சிந்திச்சு செயல்பட போறீங்க. ஆனால் அங்க நம்பிக்கை தான் முக்கியம். உண்டு உண்டு என்று நம்பிக்கை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. 2ல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, 2ல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இப்படி முடியும் அப்படின்னு நம்பி அடுத்தவங்களால முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை சுலபமா நீங்க முடிச்சு காட்டுவீங்க, சாதித்து காட்டுவீர்கள். இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான பாடல். உங்களுக்கு சோர்வு ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டு ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, மீண்டும் பிறப்பீர்கள். இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பா வியாபாரிகள்லாம் வியாபாரத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களது எதிரிகளும் நண்பர்களோடு சேர்ந்திருப்பார்கள், துரோகிகளும் உறவுகளோடு சேர்ந்திருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாற்றிவிடக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரிகள், தொழில் செய்யறவங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நட்பை தேடும் போது அல்லது ஒரு நட்பை உருவாக்கும் போது அல்லது ஒரு நட்பு பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையா செயல்பட வேண்டிய அமைப்பு. அதாவது துரோகத்தை அனுபவிப்பீங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட நிறைய களவாடக்கூடிய அமைப்பு உண்டு. இல்லைன்னா கடன் வாங்கி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அது ஏமாத்தத்துக்காக வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பி கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளா தெரியலாம், மாமா மச்சான் கூப்பிடுறாரு, நம்ம மாமன் தானே மச்சான் தானே நம்ம நண்பன் தானே அப்படின்னு அலட்சியமா போயிடுவீங்க. அது உங்கள் வாழ்க்கையே
காணடிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் கூட நடக்கலாம். பயமுறுத்தல, இதெல்லாம் இயற்கை, உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. அதுபோல பெண்கள்லாம் உங்களது மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வருடம். எதுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க? ஒரு கௌரவத்துக்கு, குடும்ப மகிழ்ச்சிக்கு, செல்வத்துக்கு, புகழுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்காக கிடைக்க போகுது. இந்த வருஷம் கிடைக்க போகுதுன்னா தானா வந்துடாது. உங்களது முயற்சி இருக்கிற பட்சத்துல சின்ன முயற்சி கூட பெரிய லாபத்தை உங்களால அடைய முடியும். எவ்வளவோ பிரார்த்தனை செஞ்சிருப்பீங்க, இறை வழிபாடு நடத்திருப்பீங்க, அதுல கொஞ்சம் விரக்தியா கூட மாறி இருக்கலாம். ஆனா என்னதான் நம்ம உழைச்சாலும் வழிபாடு செய்தாலும் முயற்சி பண்ணாலும் கிடைக்கும் போது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிடைக்கிற காலம் இந்த ஆண்டு. குழந்தைகள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. சுபகாரியங்கள் நடத்துறதுல நீங்க மெயினா இருப்பீங்க. உங்களுக்கு அங்கு மரியாதை கிடைக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஒற்றுமை உங்களுக்கு கிடைக்கும், அவர்களுடைய உதவியும் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கலைத்துறையில உள்ளவங்களுக்கு நல்ல ஆதரவும் முன்னேற்றம் உண்டு. அரசியல்வாதிகள்லாம் பொது சேவையில ஈடுபடும் போது எச்சரிக்கையா இருங்க. போலியா எதையும் செய்யாதீங்க, உண்மையாக செயல்படுங்க. உண்மையா செயல்படும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். கட்சி மேலிடத்துக்கு பிடிச்சு போய் ஒரு பெரிய பதவிக்கான அமைப்பு உருவாக்கக்கூடும் உங்களுக்காக. அது எல்லாமே இந்த சனி பகவானால முடியும். முயற்சி பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த காலகட்டத்தில் நீங்க சோர்வா இருப்பீங்க. சோர்ந்து போய் தோல்வியில நம்மளால முடியுமோ முடியாதோங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம இருப்பீங்க. அதை மட்டும் மாத்திக்கணும், அவ்வளவுதான். இறை வழிபாட்டோட உங்களது முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால அடைய முடியும். வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு 16 முறை அம்மன் கோவிலை வலம் வாங்க. உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில் அல்லது ஊர்ல இருக்கிற அம்மன் கோவில் 16 முறை வலம் வாருங்கள். 9 வெள்ளிக்கிழமை எல்லாமே மாறும். உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும். கடவுளே கதி அப்படின்னு இருங்க. திருப்புகழ் தினமும் படிச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் விலகி முருகனுடைய திருவருள் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் முழுசா கிடைக்கும். அதை நீங்க உணர்வீங்க. தினமுமே இந்த திருப்புகழ் படிங்க. கனவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலோ முருகன் உங்கள்கிட்ட சில அறிகுறிகளை காட்டுவார். அது மாதிரியான நேரத்துல உங்களுக்கு இறைவன் ஆதரவா இருக்கிறார், அருள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த 2025 திருச்செந்தூருக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 செயல்களையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளுடைய வடிவமா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் அருள் செய்கிறார். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருங்க. காலையில போனா மாலை வரைக்கும் அங்க தங்குங்க. இரவு போனா மறுநாள் காலை வரைக்கும் தங்கிட்டு வாங்க. அப்பதான் அந்த முருகப்பெருமானின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால இந்த திருச்செந்தூர் தலத்துக்கு இந்த வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு அந்த முருகனை வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் அந்த முருகன் அருளால் கர்ம வினையெல்லாம் கரைந்து உங்களது தலையெழுத்தே மாறும். அது எவ்வளவு பெரிய விபத்து, பிரச்சனை, சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கான பிரச்சனைகளை அவர் முடித்து வைப்பார். கர்ம வினையவே தீர்ப்பார். எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா 3 மும்மூர்த்திகளும் அவருடைய வடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் போயிட்டு முருகனை தரிசனம் செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, முருகன் அவரது பார்வை நம்ம மேலே விழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும். அதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுல முருகப்பெருமானின் படத்துக்கு விளக்கேற்றி வச்சு முருகன்ட்ட மனம் விட்டு பேசுங்க. நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, தொழில் துரோகிகள் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் முருகன்கிட்ட சொல்லி புலம்புறதை விட்டுட்டு முருகனோட ஒன்றி மனம் விட்டு பேசுங்க. மனதார முருகா அப்படின்னு அழைங்க. நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க யாருமே இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னு மன உறுதியோட சொல்லி தினமும் இந்த திருப்புகழ் படியுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவராவே உங்களை கொண்டு போய் திருச்செந்தூர்ல விடுவார். உங்களால தவிர்க்கவே முடியாது. அந்த நேரத்துல அவர் நினைக்கும் போது நீங்க அங்க இருப்பீங்க. அங்க போயிட்டு அந்த நேரத்துல வந்துட்டீங்க அப்படின்னா கர்ம வினைகள் கரைந்து கோடீஸ்வரராக பணத்துல மட்டும் இல்ல மனதிலையும் அந்த புனிதத்தை உங்களால அடைய முடியும். என் அன்பு நண்பர்களே, நான் சொல்றது எல்லாமே இதுதான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஏழையாகவும் இருக்கலாம். உங்க வீட்டு பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப கீழே. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம வீட்லயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஜை அறையில நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும், ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே சரி. நாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா சத்தியமா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. அங்கத்தான் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு. சில வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாடை வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, அடிக்கடி பிரச்சனைகள்,
வீட்டில் சந்தோஷமே இல்லை, சுப நிகழ்ச்சியிலே நடக்கல, எந்நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் அழுகை கடன் பிரச்சனை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் காரணம். அதுபோல் வெள்ளி செவ்வாய் இந்த கிழமையெல்லாம் தீபம் ஏற்றி ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக மற்ற 7 நாள்லையும் முடியலன்னா அந்த 2 நாளாவது செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நாணயத்தால் பூஜை செய்வது நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க உறுதி செய்யறது மாதிரி. ஊறுகாய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம வீட்டில் ஊறுகாய் இருக்கும், இதெல்லாம் தெய்வீகத்துக்கு தொடர்புடையதா அப்படின்னு இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். அதனால வீட்டின் சமையல் அறையில் உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். பணத்துக்கு குறை இருந்தாலும் இந்த உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதுக்கெல்லாம் குறையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பார். இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. லட்சுமி விளக்கு வச்சுக்கோங்க. நெய் இருக்கான்னு பாருங்க. 7 வகையான திரி வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன வகை திரி? பஞ்சு திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, மஞ்சள், சிகப்பு, பச்சை திரி, இப்படி 7 வகையான திரிக்கள் இருக்கணும். பஞ்சதீப எண்ணெய் இருக்கணும். பஞ்சகாவிய விளக்கு இருக்கணும். அகர்பத்தி, சாம்பிராணி, சூடம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், பாவ புண்ணியங்களை சரி பண்ணக்கூடிய பச்சரிசி கோலமாவு, நான் சொன்ன மாதிரி குபேரனுக்கு பிடிச்ச ஊறுகாய், உப்பு, மஞ்சள். இந்த பொருள்லாம் இல்லாம எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டில் அடிச்சு சத்தியமா சொல்றேங்க, குபேரனும் இருக்க மாட்டார், லட்சுமியும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பணங்காசு தங்காது. எந்நேரமும் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருள்லாம் சுத்தமான பொருளா வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாத எண்ணெயோ அல்லது பச்சை கற்பூரமோ. நம்ம கடவுளுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம், ஏதோ ஒரு பொருளை கடையில் வாங்கி கம்மியாக கிடைக்குதுன்னு பரிகாரம் செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிப்படி சுத்தமான பொருளை தேடுவோம். எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குட் பேபி சுத்தமான தரமான பூஜை பொருட்களாக இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. இது ஒரு விளம்பரம் தான். வீட்டில் வாங்கி வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க, பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் உணவு எப்படியோ அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள், மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கிச்சன் ரூமில் இந்த பொருளாக இருந்ததுன்னா பூஜை ரூமில் இந்த பொருள் இருந்தே ஆகணும். எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்காது, நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும். உங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமுமே வராது. மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு மட்டும்தான். நம்பிக்கை இல்லாமல் கமெண்ட்ஸில் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன விளம்பரமா? நல்ல ப்ராடக்ட் அட்வர்டைஸிங்க, நல்லா மார்க்கெட்டிங் திறமையா, இப்படி பல எழுத்துக்கள். அதை பற்றி நமக்கு என்னப்பா கவலை? மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம சரியாக செய்கிறோமா? திருடல, கொள்ளடிக்கல, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு வயிற்றெரிச்சலோட நம்ம பணம் சம்பாதிக்கல, நேர்மையா இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் சொல்லி அனுப்புனதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செல்வ செழிப்பின் உச்சிக்கே நீங்க போவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லல, சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கிறது. சீக்கிரம் நீங்க செல்வந்தர் ஆகணும் அல்லது கோடீஸ்வரர் ஆகணும், செல்வங்களையும் புகழையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும், பிரச்சனைகளையும் தடைகளையும் உடைக்கணும் அப்படின்னா இந்த தாந்திரிக ரகசியத்தை கேட்டுக்குங்க. இது தன ஆகர்ஷண ரகசியம். அதாவது வீட்டுல அஷ்டலட்சுமிகளையும் செல்வங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் இது. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில குளிச்சுட்டு சுத்தமான உடையில நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மஞ்சள் விரிப்பு ஒரு துண்டை போட்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சளால பிடிச்ச பிள்ளையார வச்சுக்கோங்க. வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முத நாள் ஒரு வேளை நீங்க செய்யணும். என்ன செய்றீங்க அப்படின்னா, பவளமல்லி செடியோட வேர்ல ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 11 சிறிய வெள்ளை குண்டுமணியை எடுத்துக்கோங்க. வெள்ளை குண்டுமணி அப்படின்னா வெண்குண்டுமணி அப்படிங்கிறதா வெள்ளை குண்டுமணி. சிவப்பு குண்டுமணி மாதிரியே தெரியும். அதுல 11 குண்டுமணி எடுத்துங்க. ஒரு தாயத்துல அந்த வேரையும் 11 குண்டுமணியும் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இப்போ செய்ய போகிற அந்த பூஜையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நொச்சி செடிக்கு என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் எடுத்து மஞ்சள் கயிறால காப்பு கட்டி அந்த ஆணி வேரை எடுத்து சந்தனம், குங்குமம் இதெல்லாம் தடவிக்குங்க. கொண்டு வந்து அந்த பூஜை அறையில் வச்சுங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30 to 5:30 இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் உட்காந்துடுறீங்க. நம்ம சொன்ன மாதிரி சுத்தமாக ஆடை உடுத்திக்கிட்டு மஞ்சள் துணியில் அமர்ந்துக்கிட்டு போட்டோ அது மாதிரி பிள்ளையெல்லாம் பிடிச்சி வச்சு உட்காந்துருங்க. அப்படியே வெற்றிலை, பாக்கு, ஏலக்காய், தேங்காய்,
பழம், ஊதுபத்தி இதெல்லாம் ஒரு பித்தளை தட்டில் வச்சு தீபாராதனைக்காக வச்சுங்க. பூஜையை தொடங்கிங்க. இந்த பூஜைக்கு குத்து விளக்கு மிக மிக நல்லது. குத்து விளக்குல பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுக்கங்க. பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. அதுபோல பச்சரிசி கோலமாவால, மண் பவுடரால பண்ணாதீங்க, பச்சரிசி கோலமாவால தாமரைப்பூ கோலம் நீங்க அமர்ந்திருக்கிறதுக்கும் பக்கத்துல போட்டுக்கங்க. பஞ்சகாவிய விளக்கு இல்லைன்னா பஞ்சகாவிய சாம்பிராணி இல்லைன்னா பஞ்சகாவிய அகர்பத்தி இதை நீங்க வாங்கி அங்க ஏற்றி வச்சுங்க. பஞ்சகாவியம் அப்படின்னா பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இந்த 5 பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். பசுமாடு அப்படின்னாலே அஷ்டலட்சுமிகள் குடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்ன பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு தீபதூபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏற்றி முடிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 108 முறை மந்திரத்தை சொல்லணும். ஓம் யாதேவி சர்வ பூதேஷு லட்சுமி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம். எடிசன் அந்த எரிஞ்சு முடிஞ்ச ஆய்வகத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது உதவியாளர்கிட்ட சொன்னார்னு ஒரு விஷயத்த சொன்னோம். எடிசன் அந்த உதவியாளர்கிட்ட சொல்றாரு, நாம கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். நம்முடைய தவறுகளும் தோல்விகளும் உலகின் கண்ணில் படாமல் ஒரே அடியா மறைச்சிட்டார் இறைவன். போகட்டும், நாம எல்லாத்தையும் இனிமே முதல்ல இருந்த ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. பிரச்சனையை சந்திச்சு முடிச்ச உடனே இது மாதிரி பேசுறதுக்கு நடந்துக்கிறதுக்கு எத்தனை பேரால முடியும்? அந்த பக்குவம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கும் தேவை. அப்படி வந்துருச்சு அப்படின்னா எடிசன் சாதிச்சது மாதிரி நம்மளாலையும் சாதிக்க முடியும். உலக புகழ் அவர் மறைஞ்சு எத்தனை வருஷமானாலும் ஆகலாம். ஆனா அவர் இன்னும் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிப்பிலையும் இருந்துகிட்டே இருக்கார். அப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஒரு மனோதிடத்தை, நம்பிக்கையை ஏற்படுத்துகிற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும். ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கும் போது முயற்சி, காலம், பொருள் இதெல்லாம் திடீர்னு இழந்துட்டோம் அப்படின்னா அப்ப மட்டும் நம்ம மனதைரியத்தை விட்டுறக்கூடாது. அதுதாங்க பெரும் பிரச்சனையே. சோர்ந்து போயிடுவோம். அந்த மனதைரியம் வெற்றியை நோக்கி நம்மளை வழி நடத்தும். மனதைரியம் மட்டும் நமக்கு திடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றி நம்ம கையில தான். அதனால உங்களுடைய பிறப்பு மதிக்க முடியாத செல்வம். இதை புரிஞ்சுக்கிட்டு பாரதியார் கேட்டார்ல, இன்னல்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் சூழும் பொழுது, சூழ்ச்சிகள் வலம் வரும்பொழுது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆணித்தரமா சொல்லுங்க. வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. ஆக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆம், வீழ்வேன், ஆனால் எழுந்தே தீருவேன். நம்முடைய வெற்றி நேர்கோட்டில் உயர போறதே இல்லை. எப்படியும் மேல ஏத்தம் இறக்கமா தான் இருக்கும். வீழ்ந்தால்தான் எழுச்சி. இழப்புகளை ஏற்க மறுப்பவன் வீழ்ந்தே கிடப்பான். நாங்க சொல்றது வீழ்தல் அப்படின்னா உடல் சார் வீழ்ச்சி அல்ல, மாறா உளம் சார், உள்ளம் சார்ந்த வீழ்ச்சி, மனது சார்ந்த வீழ்ச்சி. எவன் ஒருவன் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறானோ, எவள் ஒருவள் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறாளோ, எவன் எவள் வீழ்த்தினாலும் எழுவான், எழுவாள். வீழ்வதற்கு காரணம் நாம இல்லைனாலும் நாம எழுவதற்கு நம் கைகள் காரணமாக இருக்கணும். ராசா, இருக்கணும். வீழ்ந்தவர் ஒரு நாள் சுயமுயற்சியில் எழுந்தே தீர வேண்டும். இந்த உலகத்துல நம்மளை தூக்கிலிட பல வேடிக்கை மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர தூக்கிவிட எவருமே இல்லை. ஆகவே உன்னை நம்பு, இழப்புகளை ஏற்க பழகு. அடிபட அடிபட நீ உறுதியாவாய். வீழ்ந்தாலும் எழுவோம், விதைகளாய் மறுபிறவிக் கொள்வோம். இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்க, என்னை படைச்ச உன்னை என்றும் தாழ விடமாட்டேன் பிரபஞ்சமே. நம்மை வீழ்த்த நினைக்கும் ஆத்மாக்களுக்கு சொல்லுங்கள், இருப்பதற்காக வாழும் மனிதர்களுக்கு நடுவிலே வாழ்க்கையை பறப்பதற்காக என வாழும் நான். சாம்பலிலிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்து வாழ்ந்தவன் நான். விழுந்து விட மாட்டேன். தேடிச்சோறு நிதம் நின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கோற்று கிரையென பின்பாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?